சிறிது தொலைவில் கார் வருவதை பார்த்ததும் அவர்கள் அவளை சாலை சரிவில் தள்ளிவிட்டு நொடியில் மறைந்து விட்டனர். காரிலிருந்து இறங்கிய கலெக்டர் அனுசியா தேவி குப்பையே கிடந்தவளை பதறியபடி தூக்கினாள். பெரியவளும் இல்லாத சிறுமித்தனமும் அகலாத பருவத்தில் இருந்தாள் அந்த சிறுமி. அவளின் உடைகள் தாறுமாறாய் கிழிந்திருந்தது. முள்வேலி சருமத்தை கிழித்து இரத்த புள்ளிகளை பிரசவித்தது. அந்தி சாய்ந்த ஒளியில் அவளது பளிரென்ற அங்கங்கள் அற்புதமாக தெரிந்தன. காரில் இருந்த பொன்னாடையை எடுத்து வர சொல்லி அதை அவள் உடலில் போர்த்தி காருக்கு அழைத்து வந்தாள் அனுசுயா தேவி. வரும் வழியில் சாலையோர கடையில் காஃபி வரவழைத்து கொடுத்தவள் மெல்ல யாருமா அவங்க என கேட்டாள். உடனே சிறுமிக்கு அழுகை பொங்கியது. எங்க அம்மா கிளாஸ் பசங்க போல இருக்கு. ஸ்கூல்ல எங்க அம்மா அவங்களுக்கு தண்டனை கொடுத்துட்டாங்களாம். அதுக்கு பழின்னு சொல்லி பிளேடு வச்சு என் ட்ரெஸ்ஸ கிழிச்சு கண்ட இடத்துல கதறியவளை தன்னுடன் சேர்த்து அணைத்துக் கொண்டாள். நீ எந்த கிளாஸ் படிக்கிற? உங்க அப்பா அம்மா யாரு? என் பேரு சிந்துஜா. எங்க அப்பா குமாரவேல், பேங்க் ஆபீசர். அம்மா ரத்னாவதி, கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சர். ரத்னாவதி டீச்சர் என்ற பெயரை கேட்டதும் அனுசுயா தேவிக்கு உடம்பு விதிர் விதிர்த்தது. உள்ளுக்குள் உடம்பை பாரு, என்ன காப்பிட்ட சில மாதிரி என்ற குரல் ஓடியது. நினைவு பின்னோக்கி ஓடியது. ஹாய் கேர்ள்ஸ், என் பேர் ஜெசிந்தா. எங்க எல்லாரும் உங்க பேரை சொல்லி +2 முடிச்சப்புறம் உங்க ஐடியா என்னன்னு ஒரு இன்ட்ரோ கொடுங்க. ஸ்டார்ட் நவ் என்றால் புதிதாக வந்திருந்த ஆங்கில ஆசிரியை ஜெசிந்தா. உடனே வகுப்பில் ஹோவென்ற சிரிப்பு சத்தம் எழுந்தது. இளமை துள்ளல், கவலையே இல்லாத பருவம், துருதுருப்பும் சுறுசுறுப்பும் அருவி போல ஆர்ப்பரிக்கும் வயது. ஒவ்வொருத்தியும் பேசும்போது காரணமே இல்லாமல் சிரிப்பு ததும்பி வழிந்தது. ஒருத்தி +2 முடிச்சதுமே என் மாமனை கல்யாணம் கட்டிக்குவேன் என்றதும் அவளை கலாய்த்தே ஒரு வழி செய்து விட்டனர். கடைசியாக அவள் எழுந்தாள். எழும்போதே மேஜையை தட்டி கலெக்டர் கலெக்டர் என்று கோரஸ் எழுப்ப அவளும் அது ஆமோதிப்பது போல புன்னகையுடன் என் பேரு அனுசுயா தேவி. அப்பா இல்ல, அம்மா துப்புரவு பணியாளர். நான் நல்லா படிச்சு கலெக்டர் ஆகி ஏழைகளே இல்லாத இந்தியாவை உருவாக்கணுங்கிறது என்னோட ஆசை என்றதும் ஹோவென பேரிச்சல் எழுந்தது. பெருமிதமாய் அவளை பார்த்த ஜெசிந்தா டீச்சர் அவள் கையை பிடித்து குலுக்கி, கண்டிப்பா கலெக்டர் ஆகிடுவேன் அனுசுயா. முயற்சியை விடாம இருந்தா உன் கனவு மெய்ப்படும். வாழ்த்துக்கள் என்றாள். தேங்க்யூ டீச்சர். கண்கள் மினுங்க வெட்கத்துடன் சிரித்தாள் அனுசுயா தேவி. சிரிப்பலைகள் அடங்கும் முன், அம்மா கலெக்டர், இப்படி கொஞ்சம் வாங்க, அந்த பக்கம் சாக்கடை அடைச்சிருக்கு, அடப்ப கொஞ்சம் எடுத்து விடு என்று கர்ண கொடூர குரலில் சொன்னாள் ரத்னா டீச்சர். சட்டென்று அந்த இடத்தில் ஒரு அமைதி விழுந்தது. என்னது, படிக்கிற மாணவி சாக்கடாலனுமா என்றாள் ஜெசிந்தா. டீச்சர், இங்க புதுசு, உங்களுக்கு எதுவும் தெரியாது. இங்க இதுதான் வழக்கம். பேனா புடிச்சிட்டா பரம்பரை தொழில் இல்லைன்னு போயிருமா? பரம்பரை பெருமை மாதிரி தான் இதுவும் என்றவள், ஏய் வாடி என்றாள். இருண்ட முகத்துடன் அனுசுயா நகர ஜெசிந்தா டீச்சர், இதை நான் அனுமதிக்க முடியாது. பரம்பரை தொழிலாகவே இருக்கட்டும், அதற்காக அதை இங்கே செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாரையும் போல அவளும் இங்கே ஒரு மாணவி, நீங்க போகலாம் என்று சேரினார். ஒரு நிமிடம் அவளை உற்று பார்த்த ரத்னா டீச்சர் தாங்கு தாங்கு என்று பூமி எதிர நடந்து தலைமை ஆசிரியர் அறை பக்கம் நகர்ந்தாள். அந்த சம்பவத்திற்கு பின் இந்த விஷயத்தில் கண்டிப்பாக இருந்தாள் ஜெசிந்தா டீச்சர். இன்னொரு முறை இம்மாதிரி சம்பவம் நடந்தால் மாவட்ட கல்வி அலுவலர் வரை கொண்டு செல்வேன் என்று கூற விஷயம் அடங்கினாலும் ரத்னா டீச்சர் மட்டும் அனுசுயாவை சமயம் கிடைக்கும் போதெல்லாம் கரித்து கொட்டுவாள். கலெக்டர் அம்மா என்று நக்கல் எடுத்து வேண்டுமென்றே மட்டம் தட்டி பேசுவாள். அனுசுயா படிப்பில் கெட்டி என்பதால் ரத்னாவால் பொறுமை மட்டுமே முடிந்தது. ஒரு நாள் ரத்னா டீச்சர் வீட்டுல இருந்து ரத்னா மொபைல் போனை மறந்து வைத்து விட்டு போய்விட்டாள் என பள்ளிக்கு போன் வந்தது. இந்த தகவலை தெரிவிப்பதற்காக ரத்னா டீச்சரை தேடினாள் ஜெசிந்தா. ஆயம்மா, ரத்னா டீச்சருங்க. எல்லா டீச்சர்களும் டீச்சர்ஸ் ரூம்ல தாமா இருக்காங்க. அந்த அனுசுயா பொண்ணு எதையோ களவாடிடுச்சான், விசாரிக்கிறாங்க என்றாள் ஆயம்மா. வேகமாய் நடந்தாள் ஜெசிந்தா டீச்சர். ஆசிரியர் ஓய்வறை முன்பாக முடிச்சாக கூட்டம். ஜன்னல் வழியே குழந்தைகள் எட்டி பார்க்க முனைந்தபடி இருக்க, உள்ளே 5-6 ஆசிரியர்கள் வட்டமாய் சூழ்ந்து நிற்க அவர்களுக்குள் எட்டி பார்த்தவள் உறைந்து போனாள். அங்கே உடம்பில் பொட்டு துணியில்லாமல் அலமாரியோரமாய் சுவரில் குத்துக்காலிட்டு அமர்ந்திருந்தாள் அனுசுயா. குடிக்கிறது பழைய கஞ்சி. உடம்ப பாரு, நெகு நெகுன்னு என்ன காப்ப விட்ட சில மாதிரி. ரத்னாவின் குரலில் அவளின் மன அழுக்கும் பொறாமையும் தெரிந்தது. சீ, இதென்ன காட்டு மிராண்டித்தனம் என்று சீரியவள் நாற்காலி மீது கிடந்த அனுசுயாவின் ஆடைகளை கொத்தாக அள்ளி அவள் மீது வீசினாள் ஜெசிந்தா டீச்சர். யார் காட்டு மிராண்டி? ஓவரா பேசாதீங்க என்று எகிரினாள் ரத்னா டீச்சர். ஜெசிந்தா ரத்னா டீச்சரோட காஸ்ட்லியான மொபைல காணோம், அதான் விசாரிக்கிறோம். இது மற்றொரு ஆசிரியை. இதுதான் விசாரிக்கிற முறையா? நீங்க படிச்சவங்க தானே? ஒரு வயசு பொண்ண இந்த கோலத்துல என குமரினாள் ஜெசிந்தா டீச்சர். குப்பை எழுறவளுக்கு கலெக்டர் கனவு வருது. தகுதிக்கு மீறி ஆசைப்படுறவங்களால எப்படி கனவை பூர்த்தி செய்துக்க முடியும்? அதான் இப்படி ஊராம் பொருளுக்கு அலைதுக என்றாள் ஏளனத்துடன் ரத்னா டீச்சர். ஷட்டப் ரத்னா, நீங்க மொபைலை வீட்லயே வச்சுட்டு வந்துட்டீங்களா? உங்க கணவர் இப்பதான் ஸ்கூல் தொலைபேசி எண்ணுக்கு போன் செய்து தகவல் சொன்னாங்க என்றாள் ஜெசிந்தா டீச்சர். வீட்லயே வச்சுட்டேனா? ச்சே, அனாவசிய டென்ஷன். வாங்க போகலாம் என்ற
என்றவள் ஒரு பேச்சுக்கு கூட மன்னிப்பு கூறாமலே நகர்ந்தாள். அந்த நேரம் பள்ளியின் மணி ஒலிக்கவே குழந்தைகள் சிதறி ஓடினர். நிமிடங்களில் வளாகமே காலியாகிவிட்டது. சாரிடா அனு என்று அவள் தோளை தட்டி கொடுத்து கனத்த மனசுடன் வெளியேறிய ஜெசிந்தா டீச்சர் பள்ளி வாயில் கதவில் நெருங்கிய போது வாட்ச்மேனின் கலாக்குரல் வீறிட்டது. ஏய் ஏ பொண்ணு, என்ன பண்ற? ஏதோ விபரீதம் என்று புத்தியில் உரித்தது. திரும்பி ஓடினாள். மேஜை மேலேறி ஸ்கிப்பிங் கயிற்றை சீலிங் ஃபேனில் முடிச்சிட்டு அனுசியாவின் கால்களை வாட்ச்மேன் பிடிக்க துள்ளி கீழே விழுந்தவளை ஓடிப்போய் தூக்கினாள் ஜெசிந்தா டீச்சர். கதறி அழுத அனுசியா அதன் பின் பள்ளிக்கு வரவில்லை. அவளுக்கு தன் வீட்டில் வைத்தே சொல்லிக் கொடுத்து தேர்வு எழுத வைத்தாள் ஜெசிந்தா டீச்சர். +2 முடித்ததுமே அவளின் அம்மாவிடம் பேசி டெல்லியில் உள்ள தன் சகோதரன் வீட்டில் தங்க வைத்து மேற்படிப்பும் IAS-உம் படிக்க வைத்தாள். புதிய ஊர், புது இடம், புது பாசை கற்பூரமாய் கரைந்து வெறியுடன் படித்து IAS போஸ்டிங்குடன் சொந்த ஊரில் அடியெடுத்து வைத்தாள் அனுசியா தேவி. கைத்தாங்களாய் காரில் இருந்து இறங்கும் மகளை கண்டதும் பதறினாள் ரத்னா டீச்சர். ஏய், நீ அந்த குப்பாளிரவ பொண்ணுதானே? சீ, தூரப்போ, என் பொண்ணு தொடாத என்று தீக்கங்குகளை எரித்தவள், துப்பு கெட்டவளை, நீ ஏண்டி அவ கார்ல ஏறுன என்று சீறினாள். நிறுத்துமா என்று சீறியவரை போர்த்தி இருந்த துணியை நழுவ விட்டு அழ ஆரம்பித்தாள் சிந்துஜா. இந்த மேடம் மட்டும் அந்த பக்கம் வராம போயிருந்தா இந்நேரம் அந்த பாவிங்க நான் என்ன ஆகியிருப்பேனோ. அவங்க பிளேட்ல என் ட்ரெஸ் கிழிச்சு மகளின் நிலையை பார்த்த ரத்னா டீச்சர் ஐயோ சிந்து என்று அலறி கீழே கிடந்த பொன்னாடையை எடுத்து உடல் மீது போர்த்தி மார்போடு அணைத்துக் கொண்டாள். அனுசியாவை நோக்கி கை கூப்பியவளுக்கு பழைய சம்பவங்கள் நிழலாட தலையில் படீர் படீர் என்று அடித்துக் கொண்டவள், என்ன மன்னிச்சிட அனுசியா, உன்னை சாக்கடை அல்ல வச்சு கொடுமைப்படுத்தி குரூரமா திருப்திப்பட்டிருக்கேன். என்னவோ உன் மேல பொறாம, காழ்ப்புணர்ச்சி உன்னை நிர்வாணப்படுத்தி, ஐயோ இன்னைக்கு என் பொண்ணை இப்படி அரைகுறையா பார்க்க கூட மனசு தாங்கலையே. அன்னைக்கு உன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும். ஜெசிந்தா டீச்சர் சொன்ன மாதிரி நான் காட்டமிராண்டுதான், மனசே இல்ல, என் மனசுதான் சாக்கடை, குப்பை. இப்ப கூட என் பொண்ணை காப்பாத்தி கொண்டாந்துருக்க. உன் இடத்துல நான் இருந்திருந்தா சத்தியமா சொல்றேன், உதவி செய்திருக்க மாட்டேன். சந்தோஷமா ஊரை கூட்டி கதை கட்டி உன்னை அவமானப்படுத்தி இருப்பேன். நான் கேவலமானவன், நீ ஒசந்துட்ட, நீதான் உயர்ந்த ஜாதி. கீழ்மையிலே பிறந்து முயற்சியும் திறமையும் வீண் போகாதுன்னு நிரூபிச்சுட்ட. குலத்தளவே ஆகுமம் குணம்ங்கிறது பொய். நீ ஒசந்து நிக்கிற சேத்துல பூத்த தாமரை பூ நீ என்று அழ அனுசியாவும் வாய்விட்டு அழுதாள். மனதின் மூடி கலன்று கொள்ள எல்லா அடைப்புகளும் ஏதோ ஒரு கணத்தில் திறக்க எல்லாமும் வெளியேறி வெற்றிடமான உணர்வில் அழுகை மட்டுமே சங்கமித்து கிடந்தது அங்கே. அந்த பின்மாலை பொழுதில் புதியதோர் சாந்தி எங்கும் தவழ்ந்து விரவி பரவியது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு நீங்க இன்னும் லைக் பண்ணலனா மறக்காம லைக் பண்ணிடுங்க. ரொம்ப நாளா எல்லா பொண்ணுகளும் ஆவலுடன் எதிர்பார்க்கிற கல்யாணம் அவ எதிர்பார்த்த மாதிரியே தடபுடலாம் நடந்துச்சு. பெரிய கல்யாண மண்டபம், ஊரு புறா அழைச்சு முதல் மாலை ரிசப்ஷன். அதுல பொண்ணுக்கு 4 மணி நேரம் மேக்கப், மாப்பிள்ளை அழைப்பு ஆடி கார்ல, 30 வகை ஐட்டத்தோட மெனு. மறுநாள் காலையில 30 வகை டிஃபன் கலக்கிட்டாங்க. கல்யாண ஜோடி பொருத்தத்தை பாராட்டாத ஆளே இல்ல, அப்படி அமைஞ்சிருந்தது ஜோடி. எல்லாரும் சொல்லிக்கிட்டாங்க கண்ணன் ராதா போல அவ்வளவு பொருத்தம்னு. பையனோட அம்மாக்காரிக்கும் அப்பாவுக்கும் முகமெல்லாம் சந்தோஷம்தான். பொருத்தமான பொண்ணை தேடி பிடிச்சு கட்டி வச்சுட்டோம்னு திருஷ்டி கழிக்கும் போது மிளகா படப்படன்னு விடிச்சுது. ஆத்தாடி எம்பட்டு கண்ணுன்னு தாடைகள் அடிச்சுக்கிட்டாக பார்த்தவங்க. நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சது. மறுவீடும் வந்தாச்சு. எல்லாருக்கும் கெடாக்கறியோட பிரியாணி, இடியாப்பம், மட்டன் சுக்கா, ஸ்வீட்டுன்னு மாப்பிள்ளை வீட்டுல விருந்து. நல்லா சாப்பிடுங்கன்னு அள்ளி அள்ளி கறி துண்டை போட்டாங்க. விருந்தும் திருப்தியா முடிஞ்சது. வழக்கப்படி அத்தை கறிய ராத்திரி ஏற்பாடை கவனிக்க விட்டுவிட்டு பொண்ணோட அம்மா அப்பா துணைக்கு நாத்தனார கூட வச்சுட்டு கிளம்புனாங்க. பொண்ணும் அம்மா அப்பாவும் கண் கலங்க மூஞ்சி கோணி அழுது போயிட்டு வாங்கன்னு சொன்னா. எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. ரகசியமா பொண்ணுக்கு சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லியாச்சு. பால் சம்பு கொடுத்து கேலியும் கிண்டலுமா உள்ள அனுப்புனாங்க. வழக்கம் போலத்தான் எல்லாத்தையும் நீயே குடிச்சிடாத, அவருக்கும் கொஞ்சம் குடுமா, அவரு எங்க இத குடிக்க போறான்ற மாதிரி அவளும் வெக்கத்தோட உள்ளார போனா. உள்ள அனுப்பி கதவை சாத்தினாங்க. பொழுது விடியறதுக்கு முன்னாடி 5 மணி வாக்குல பொண்ணு வெளியே வந்து அத்தை கறியை எடுப்புனா. உடனே கிளம்பு நம்ம வீட்டுக்குன்னு. என்னடி அம்மா இன்னும் விடிய கூட இல்ல, அதுக்குள்ள கிளம்புற, எல்லாம் நல்லபடியா முடிஞ்சதுன்னா. அதுக்கு பத்மா சொன்னா, அதெல்லாம் வீட்டுல போய் பேசிக்கலாம், உடனே கிளம்புறியா இல்ல நானே போகட்டுமான்னா. அத்தைக்காரிக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னடி அம்மா சொல்ற, ஏதாவது பிரச்சனையான்னு. ஆமா வீட்டுக்கு வா சொல்றேன், இப்ப கிளம்புன்னு ஒத்த கால நின்னா. அத்தைக்காரி சம்மந்தி அம்மாவை கூப்பிட்டு பொண்ணுக்கு வயிற்று வலியா, நாங்க விடியறதுக்கு முன்னாடி போயிட்டு தெரிஞ்ச டாக்டரை பார்த்துட்டு வந்துடுறோம்னு ஆசுக்கா சொல்லிட்டு கிளம்புனாங்க. சம்மந்தி அம்மாவுக்கு ஒன்னும் புரியல, ஏதோ மறைக்கிறாங்கன்னு தெரிஞ்சது. சரி போயிட்டு வரட்டும்னு நம்ம புள்ளைய விசாரிச்சா சரியா போகுதுன்னு விட்டுட்டாங்க. பத்மா வீட்டுக்கு வந்ததும் அம்மாவை கட்டி பிடிச்சு அழுதா. என்னன்னு கேட்டதுக்கு, அம்மா நம்மளை ஏமாத்திட்டாங்க அம்மான்னா.
விவரமா சொல்லுடின்னு கேட்டதுக்கு அவ தயங்கி தயங்கி சொன்னா. அவரு கல்யாணம் பண்ண தகுதி இல்லாதவருமான்னா. அம்மாக்காரி கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கத்தான் செய்யும், சரியாயிடுமான்னா. பத்மா சொன்னா, அதுக்கு வாய்ப்பே இல்லம்மா, அவருக்கு ஒரு ஆக்சிடென்ட்ல அப்பா வாங்குற தகுதியே போயிடுச்சான். அவரே சொல்றாரு, ஆனா வீட்டுக்கு தெரியாதாம்னா. அட பாவிகளா, இப்படியுமா இருப்பாங்கன்னு மகளை கட்டி பிடிச்சாலதான் அம்மா. அதுக்குள்ள சம்பந்தி அம்மா போன் பண்ணாங்க. உங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுக்கிறோம், எங்களுக்கு விஷயம் தெரியாது, எங்களை செருப்பால கூட வந்து அடிங்க, நாங்க பெரிய தப்பு பண்ணிட்டோம், செலவு பூரா கொடுத்துடுறோம், பத்திரத்துல கையெழுத்து போட்டு கொடுத்துடுறோம், எங்களை மன்னிச்சிடுங்கன்னு அழுதாங்க. என்ன சொல்றதுன்னு தெரியல பத்மாவோட அம்மாவுக்கு. உன் நிலைமை இப்படி ஆயிடுச்சுன்னு மகளை கட்டி பிடிச்சு அழுதா அம்மா. விஷயம் கேள்விப்பட்ட அப்பா வானத்துக்கும் பூமிக்குமா குதிச்சாரு. அவங்க மேல கேஸ் போடணும்னாரு. பத்மா சொன்னா, வேணாம், மொத்த தப்பும் அவரோடது, அவங்க அம்மா அப்பா பாவம், அவங்க என்ன பண்ணுவாங்கப்பா, உலகம் ரொம்ப பெருசு, எனக்கு ஏத்த மாப்பிள்ள நிச்சயம் கிடைப்பாரு, நாம கும்பிடுற சாமி இனிமே கைவிடாது, காப்பாத்தோம்னு தீர்மானமா சொன்னா அப்பா கிட்ட. அதுக்கு அப்பா சொன்னாரு, ஏமா தெரிஞ்சுதான் பேசுறியா, கல்யாணம் செய்யறதே பெரிய விஷயம், ப்ரீ மேரேஜ்னு சொன்னாலே அதுல எவ்வளவு பிரச்சனை இருக்கு தெரியுமா, நீ சின்ன பொண்ணு, உனக்கு புரியாதுன்னாரு. அதுக்கு அவ சொன்னா, அப்பா நல்ல வேலை உடனே தெரிஞ்சது, அதை சொல்லாம சில இடங்கள்ல பொண்ணுங்க மேல பழிய சுமத்தி மலடுன்னு பேரையும் கொடுத்து கொல்லாம கொள்ளுவாங்க, இவங்க பரவாயில்ல தப்புன்னு தெரிஞ்சவன்னு சொல்லி மன்னிப்பும் கேக்குறாங்க, பாவம் பாவங்க, என்ன செய்ய முடியும், எனக்கு நம்பிக்கை இருக்கு, என்னைய புரிஞ்சுகிட்டவர் நல்லவர் ஒருத்தர் கிடைப்பாருன்னு நம்பிக்கை இருக்குப்பா, கவலைப்படாதீங்கன்னு தைரியமா சொன்னா. அதை கேட்டு அவளோட அப்பாவின் கண்கள் கசிந்தாலும் இந்த கால பொண்ணுங்க தைரியத்தை பார்த்து பெருமையா இருந்துச்சு. ஆனா அவளோட அம்மாவுக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல, கண்ணீர் விடத்தான் தெரிஞ்சது. அவங்களுக்கு இது புரிய கொஞ்ச நாள் ஆகும், ஆனா புரிஞ்சுப்பாங்க காலப்போக்கல்னு சொன்னா பத்மா. அதே நேரத்துல பத்மாவை கல்யாணம் செஞ்சு தனக்கு ஆண்மை இல்லை என்று சொல்லி அனுப்பிவிட்டவனின் கைகளை பிடித்து கண்ணீரால் நனைத்துக் கொண்டிருந்தான் பத்மாவின் காதலன். எனக்காக எவ்வளவு பெரிய பழியை ஏத்திட்டு இருக்க, எப்படி உங்களுக்கு நன்றி சொல்வதுனே தெரியல, நானும் அவளும் ஒருவரை ஒருவர் உயிரா காதலிக்கிறோம், நான் அவளை முறைப்படி மணந்து கொள்ள விரும்பி அவளோட அப்பா அம்மாவிடம் கேட்டேன், ஆனா அவர்கள் என்னுடைய பொருளாதாரத்தையும் சாதியையும் சொல்லி ஏற்கவில்லை, அவளுக்கு உங்களோட கல்யாணம் பேசினார்கள், அப்போது நான் உங்களை சந்தித்து பேசிய போது நீங்க சொன்னீர்கள் உங்க பத்மா உங்களுக்கு தான், அதற்கு நான் பொறுப்பு என்று சொன்னதோடு செய்தும் காட்டிவிட்டீர்கள், நீங்க தெய்வம் சார். அதற்கு அவர் சொன்னார், உங்களை மனமாற காதலித்து விட்டு என்னுடன் அவள் எப்படி மகிழ்ச்சியாக வாழ்க்கை நடத்த முடியும், அது நரக வாழ்க்கை, பல பெண்களின் வாழ்க்கை அப்படி அமைந்து விடுகிறது, இதில் எனக்கும் கொஞ்சம் சுயநலம்தான், என்னை பிடித்த பெண்ணை நான் கல்யாணம் செய்து கொள்ளலாம் அல்லவா என்றார். எது எப்படி இருந்தாலும் நீங்க எங்களுக்கு கண்கண்ட தெய்வம் சார்னு சொல்லி கண்ணீர் விட்டார் பத்மாவின் காதலன். அவனை ஆதரவோடு அணைத்துக் கொண்டு சொன்னார், ஓகே ப்ரோ, விரைவில் உங்கள் திருமணம் நடைபெற வாழ்த்துக்கள் என்று வாழ்த்தினார் அந்த நல்ல உள்ளம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ முடிவுல வலது ஓரத்துல வர கட்டத்துல இன்னும் சூப்பரான கதை இருக்கு, அதையும் பாருங்க, நல்லா இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.